வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுளில் ஓட்டர் இசிஐ அப்படி சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலோட வெப்பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் சொல்லி இருக்கும். அதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஆல்ரெடி சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் சைன்அப் பண்ணீங்கன்னா வீடியோ தனியாக வேணுன்னா சொல்லுங்கள், அதுக்கு நான் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இல்லைனா எபிக் நம்பர் எதை வச்சு நீங்கள் சைன்அப் பண்ணீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு உங்களோட கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இதுதான் நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட், உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எபிக் நம்பர்னால் உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர், அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒன்ஸ் நீங்கள் ஓட்டர் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சர்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம், ஆதார் கார்டும் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டிலும் நேம் கரெக்டாக இருந்தால் தான் ஆன்லைனில் நீங்கள் அதை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் ஆன்லைனில் பண்ண முடியாது. இங்கே ஒரு மொபைல் நம்பர் இருக்கும். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட நேம் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருந்துச்சா இல்லையா அப்படி சொல்லி. உங்களோட ஏஜ் வந்து 38க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருந்திருப்பீங்க. ஸோ 38க்கு கீழே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், மை பேரண்ட் நேம். உங்கள் பேரண்ட் வந்து லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை, உங்களோட நேமும் இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் நேமும் லாஸ்ட் எஸ்ஏஆரில் இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் நெய்தர் மை நேம் ஆர் மை பேரண்ட்ஸ் நேம் நாட் எக்ஸிஸ்ட் இன் த எலக்ட்ரோல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஏஆர், அதை கொடுத்துங்க. இப்போ நான் மை பேரண்ட்ஸ் நேம் எக்ஸிஸ்ட் இன் த எலக்ட்ரோல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஏஆர் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோட ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன், எந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பூலிங், எங்கே அவங்க ஓட்டு போட்டாங்க, எந்த ஊரில் ஓட்டு போட்டாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் சீரியல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி ரிலேஷன்ஷிப் என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி உங்களோட பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிஸ்ட் இன் த லாஸ்ட் பேரோல் சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் அண்ட் சீரியல் நம்பர் சொல்லி 2002 2005 அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அது நான் போட்டுறேன். போர்ட்டலில் தான் நம்ம பண்ணணும். அது எப்படி வேணும்னு சொல்லுங்கள், வேணும்னா சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம். அதுக்கு எப்படி சர்ச் பண்ணணும், நம்மளோட பார்ட் சீரியல் நம்பர் 2002 உங்களோட பேரண்ட்டோட பார்ட் சீரியல் நம்பர் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்களோட பேஜ் ஒன்று லோட் ஆகும். மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர், லீகல் கார்டியன், மதர் நேமு, ஸ்பவுஸ் நேமு, பிளேஸ் ஆஃப் சப்மிஷன், ஆதார் நம்பர், ஃபாதர், கார்டியன், எபிக், உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஷனலாக தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணாலும் ஓகே தான், என்டர் பண்ணலனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். கீழே பார்த்துட்டிங்கன்னா ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் பேரண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ரைட் சைடில் வந்துடும். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபார்மோட ப்ரிவ்யூ காட்டும். நீங்கள் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா உங்கள் ஃபார்மில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க.
இப்போ சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கான ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களோட ஓடிபி இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தேங்க்யூ மக்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ்.